ரெட் டாக்ஸி வெண்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெட் டாக்ஸியில் ஒரு ஸ்லாட்டில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம ஃபீஸ் கட்டுறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான வீடியோ இது. இப்போது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 1 to 10, 11 to 20, 21 to மந்த்துக்கு எண்டு வரைக்கும், அதாவது ஒரு சில மாதங்கள் 29, 30, 31 இந்த மாதிரி மாதம் முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்கோமோ அதுக்கான பில்லு 1 to 10னா 11ஆந்தேதி வரும், 11 to 20னா 21ஆந்தேதி வரும், 21 to மாத கடைசி வரைக்கும் இருக்கிறது 1ஆந்தேதி நமக்கு பில்லாக வரும். அதுக்கான டியூ டேட் வந்து நம்மளோட பில்லிங் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் நம்ம பில்லுக்கு கீழேயே வந்து டியூ டேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இந்த டியூ டேட்டும் டியூ டைமும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அமௌண்ட் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணணும். அதுக்கு இந்த கீழே கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கஸ்டம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த்து எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டு இதோட தான் நம்ம செக் பண்ணலாம். ஸோ பிப்ரவரியில் 21ஆந்தேதி கரெக்டாக டைம் செட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 00ல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா நைட்டு 12 மணிங்க. சரிங்களா? பிப்ரவரி 29ஆந்தேதி வரைக்கும் எண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டைமிங்கு 23:59. இதை கரெக்டாக நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை அப்படிங்கிறத கொடுத்த உடனே இந்த மாதம் 21ஆந்தேதிலேருந்து 29ஆந்தேதி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து காட்டும். அதே மாதிரி கேஷில் நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே கேஷ் அமௌண்ட் காட்டும். டிஜிட்டல் ஆன்லைன் பேமெண்ட்டோ, ரெட் வேலெட்டோ, கிரெடிட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஓட்டியிருந்தோம்னா டிஜிட்டல் பேமெண்ட்டில் காட்டும். ஆப்பில் வந்து டிஸ்கவுண்ட் வாடகை ஓட்டியிருந்தோம்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து இதில் காட்டும். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 734 ரூபா அப்படிங்கிறது சும்மா டெஸ்டிங்காக ரன் ஆகிருக்கு. இப்போ இதில் கீழே நெட் அர்னிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து 5% ஜிஎஸ்டியும் அப்புறம் புக்கிங் கன்வீன்ஸ் ஃபீ, ஒவ்வொரு புக்கிங்க்கும் புக்கிங் கன்வீன்ஸ் ஃபீ எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணி உங்களோட நெட் அர்னிங் வந்து 670 ரூபா அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டும் தனி பில்லுங்க. இதுக்கு பேர் தான் அதர் இன்வாய்ஸ். இந்த ஜிஎஸ்டி 5%ம் புக்கிங் கன்வீன்ஸ் ஃபீயும். சரிங்களா? இது பில் ஒவ்வொரு இன்வாய்ஸ் வாரியாக நீங்கள் செக் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்தது வாரியாக செக் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ரைட்ஸ் வந்து எத்தனை அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இங்கே வந்து 11 ரைட்ஸ் வந்து போயிருக்கு. டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது பில் வாரியாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பில்லை நம்ம கிளிக் பண்ணி எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ நிமிஷம் ட்ரிப் டைமிங்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ கேஷ் பேமெண்ட்டாக, கிரெடிட் பேமெண்ட்டாக, ஆன்லைன் பேமெண்ட்டாங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த அமௌண்ட் நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கான பில் வந்துருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம பேமெண்ட் செக்ஷனில் போய் நம்ம செக் பண்ணணும். ஸோ மெனு ஆப்ஷனில் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் பில் வந்துருக்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இது வந்து டெஸ்டிங் இருக்கனால எனக்கு பில் கரெக்டாக காட்டல. உங்களுக்கு வந்து உங்களோட பெண்டிங் பில் என்ன இருக்கோ அதை வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ ரீசெண்டாக வந்து பில்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட பில்லை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ரெண்டல் இன்வாய்ஸ், இன்னொன்று வந்து அதர் இன்வாய்ஸ். இந்த அதர் இன்வாய்ஸ் பக்கத்தில், ரெண்டல் இன்வாய்ஸ் பக்கத்துலேயே இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஷேரு, இது வந்து டவுன்லோட். ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதை கொடுத்து ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாட்ஸ்அப், மெயிலு, ட்ரைவ் எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு பிடிஎஃப் வியூவர் மூலிமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய பில்லில் நீங்கள் லோக்கலில் எவ்வளோ ட்ரிப் ஓட்டியிருக்கீங்க, ரெண்டலில் எவ்வளோ ட்ரிப் ஓட்டியிருக்கீங்க, அவுட் ஸ்டேஷனில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே ஸ்ப்ரெட்டப் ஆகி காட்டும். அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெண்டல் இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதர் இன்வாய்ஸில் ஆல்ரெடி வந்து அந்த பேமெண்ட் செக்ஷன் உங்களோட ரெவன்யூ செக்ஷனில் காமிச்ச மாதிரி உங்களோட 5% ஜிஎஸ்டி கஸ்டமர்கிட்டருந்து வாங்கி கொடுத்த 5% ஜிஎஸ்டி
அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 2.5% வந்து பிரித்து இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒன் வே கமிஷன், ஒன் வே ஏதாவது ஓட்டியிருந்தீங்கன்னா அதுக்கான ஒன் வே கமிஷன் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிருக்கும். புக்கிங் கன்வீன்ஸ் ஃபீ, அங்கே நம்ம ரெவன்யூ செக்ஷனில் என்ன பார்த்தோமோ அதே புக்கிங் கன்வீன்ஸ் ஃபீ இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். இந்த இது செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஏ, இது வந்து பி அண்ட் இது வந்து சி அப்படின்னு செக்ஷன் பிரிச்சிருப்பாங்க. இந்த 3 செக்ஷனுமே ஆட் பண்ணி இந்த 2 செக்ஷன் இருக்குல்ல